தோட்டத்தில் வந்து கொஞ்சம் கார்டன் ஒர்க்கு சுத்தம் பண்ணுற வேலையெல்லாம் இருந்தது. பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரப்போ கொஞ்சம் சாயந்தரம் ஆயிடுச்சு. பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. வீட்டில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறப்ப ரசம், காலையில் வச்சு இந்த முருங்கைக்காய் குழம்பு தான், வேறு எதுவுமே இல்லை சாப்பிட்றதுக்கு. சரி என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எதுக்கும் ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாமுன்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப முட்டைகள் நிறையா இருந்தது. சரி ஒரு வித்தியாசமாக ஒரு ஆம்லேட் போட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு 2 முட்டை, அதே ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி கொத்தமல்லி தழை இருக்கான்னு பார்த்தேன். கொத்தமல்லி தழை ஃப்ரெஷ்ஷாக 2 பச்சை மிளகா, அதாவது கொத்தமல்லி தழை 2 பச்சை மிளகா தேவையான அளவு கொஞ்சமாக வந்து ஒரு தட்டில் வந்து எடுத்துக்கிட்டு இந்த சின்ன மிக்ஸி ஜாரில் அரைக்கிற மிக்ஸி ஜாரில் வந்து அந்த கொத்தமல்லி தழை 2 பச்சை மிளகா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு நல்லா வந்து ஒரு நைஸாக வந்து அரைச்சிங்க. இந்த அரைச்சதை வந்து ஒரு அகலமான கிண்ணத்தில் ஊற்றிக்கிட்டு பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம், கொஞ்சம் உப்பு, 2 முட்டை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் ஸ்பூனை விட்டு நல்லா கலக்கிட்டு நல்லா அடிச்சுக்குங்க. நல்லா ஒரு அடுப்பத்தை வச்சு நல்லா தோசை சட்டி நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் தேவையான அளவு வந்து எண்ணெயெலாம் ஊற்றி எண்ணெய் வந்து தோசை சட்டி முழுவதும் பரவுற மாதிரி ஒரு மூமெண்ட்டு கொடுத்துட்டு இந்த கலக்கி வச்ச ஆம்லேட் கலவி ஊற்றுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் 2-3 டைம் நல்லா திருப்பி போட்டுட்டு இந்த கொத்தமல்லி பச்சை மிளகாய் அரைச்சி ஊற்றுனதுக்கு வந்து இந்த பார்த்திங்கன்னா ஆம்லேட் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். ரெகுலராக சாப்பிட்றது ஆம்லேட்டை விட இது வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக பண்ணி பாருங்கள்.